லைஃப்பில் ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று அழுதுகிட்டே சிரி, இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே அழு. இப்படி தான் வாழணும். பிளான் பண்ணால் லைஃப் நம்மளை பார்த்து கேட்கும், என்ன கேட்காம நீ ஏன் உன் லைஃப்பை பிளான் போட்ட அப்படின்ட்டு. ஸோ லைஃப் வந்து திங்கக்கிழமை மார்னிங் அலாரம் அடிக்கிற மாதிரி வேணானாலும் வந்துடும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போகணுன்னு ஆசை எப்படி திங்கக்கிழமையும் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால தான் அப்படி சொல்கிறேன். லைஃப் வந்து அலாரம் மாதிரி, அது நம்ம வேணானாலும் அது வந்துடும் அந்த டைமுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நேற்று அழுதத்துக்கு இன்றைக்கி சிரிக்கிறதுக்கும் நடுவில் சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் லைஃபே. ஸோ நேற்று அழுதத்துக்கு இன்றைக்கி சிரித்தோம்ல, ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற சின்ன கேப் தான் நம்மளோட லைஃபே. ஸோ இப்படி அப்படின்ட்டு நிறைய நம்ம லைஃப்பில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எதுவுமே மாறாது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ப்ராக்டிக்கலாக தெரியல. போக போக சில விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணும்போது நமக்கே தெரியுது. நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம பாஸ்டில் வாழும்போதே நம்ம மைண்டில் ஒரு ஃபிட் ஆகிடும், இப்படி தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்றது. ஸோ அந்த கேரக்டர்லேயே நம்ம கடைசி வரையும் வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இன்னொருத்தவங்களுடைய ஒப்பீனியன் நமக்கு தேவைப்படக்கூடாது, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை நம்ம வாழணும்னு நினச்சாலும் இந்த உலகம் நம்மளை என்ன சொல்லணும்னா 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேரில் ஆளே நம்ம தான். அது எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீ ஒரு விஷயம் செய்ய போகிற அப்படின்னா உன்னை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீ அந்த வேலையை செய்யாத. ஒரு ட்ரெஸ் போடுற அப்படின்னா ஐயோ யாராவது நம்மளை பார்த்தா என்ன சொல்லிடுவாங்க. ஒரு விஷயம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இப்படி போகிறோம் அப்படின்னா ஐயோ இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளை தான் அன்மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் தான் வெளில போயிட்டு நான் நல்லா இருக்கேனா இல்லை இது ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஒப்பீனியனில் அவங்க ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. பட் இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கவே மாட்டோம். ஆனால் அடுத்தவங்கள்ட்ட அதை நம்ம கேட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றோம். ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம ஒரு அப்பா அம்மான்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இது என்ன அது என்ன அப்படி இப்படின்னு நம்ம கேட்டு வளரும்போது நம்ம மண்டையில் 2 தட்டு தட்டி இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியே நம்மளை வளர்த்துருவாங்க. ஸ்கூலில் போய் நம்ம கொஷின் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மண்டையிலே தட்டி நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க. ஸ்கூலில் போய் உக்காந்ததுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சரும் எதுவுமே தெரியாத ஒரு புக்கு கொடுத்து அதில் வர படிப்பை கொடுத்து அதுக்கு ஒரு கொஷின் கொடுத்து இதுக்கு ஆன்சர் பண்ணுன்றாங்க. சம்மந்தமே இல்லாமல் நம்ம படித்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்த மாதிரியே நம்ம ஒரிஜினல் லைஃபே நம்ம சம்மந்தமே இல்லாமல் தான் வாழ வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட். ஓகே பாய்.